அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மிக முக்கியமான 10 விஷயங்களை தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் நம்மளால் கடைபிடிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இது மட்டுமாவது கடைபிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றாக. 1. பெண்கள் முக்கியமாக கோவிலில் அங்க பிரதட்சணம் பண்ணக்கூடாது. ஏன்னா பெண்களோட மார்பு பகுதியானது பூமி தாய் மீது படக்கூடாது அப்படின்னும் ஒரு சாஸ்திர தகவல் உண்டு. 2. கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற துளசியை நம்ம தலையில் வச்சுக்கக்கூடாது. பெண்கள் பண்ணுற பெரிய தவறே அதுதான். ஒரு கிள்ளி பூ எடுத்து வாயில் போட்டுட்டு அடுத்தது நம்ம தலையில் வச்சுருவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. சாப்பிட்டுடுங்க, முழுவதும் சாப்பிட்டுடுங்க. அதிகமாக இருந்தால் அந்த கோவில்லையே வச்சுட்டு வந்துடுங்க. நம்ம தலையில் வைக்கக்கூடாது அது. 3. கீழே விழுந்த கோவிலில் நமஸ்காரம் பண்ணும் பொழுது பெண்களாக இருந்தால் நம்ம இரு கைகளையும் குப்பி கால் பின்னங்கால் இரண்டையும் மடக்கி கீழே விழுந்து தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நம்ம நமஸ்காரம் செய்யக்கூடாது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மண்டியிட்டு தான் நம்ம நமஸ்காரம் செஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட. 4. பொதுவாக நம்ம குளிக்கும் பொழுது பெண்களாகிய அனைவரும் குளிக்கும் பொழுது வெறும் தலையோடு தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சள் இருந்ததுன்னா முகத்தில் பூசிக்கொண்டு நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷாம்பு போட்டாலும் சரி, ஷீஹா காய் போட்டாலும் சரி, அதுவும் வெறும் தலை அப்படின்னு தான் கணக்கு. அதாவது மஞ்சள் சிறிதை எடுத்து முகத்தில் பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்கணும். 5. கோலம் வாசலில் போடும் பொழுது நாம் எந்த திசையை நோக்கியும் கோலம் போடலாம். தெற்கு பார்த்து மட்டும் நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது. பொதுவாக நின்று கொண்டு கோலம் போடுவது நல்லது. ஆனால் தெற்கு பார்த்து நாம் நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6. ஒரு விரலில் மட்டும்தான் ஒரு காலில் மெட்டி அணிய வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்த காலத்தில் எல்லோரும் நம்ம காலில் பார்த்திங்கன்னா ஒரு விரல் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு 3 விரல்லையோ 2 விரல்லையோ போடுறோம். அந்த மாதிரி போடக்கூடாது. அதாவது நம்ம காலில் வலது காலில் ஒரு விரல்லையும் இடது காலில் ஒரு விரல்லையும் தான் மெட்டி இருக்க வேண்டும். அதாவது 2 விரல்களில் ஒரு காலில் சேர்த்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு விரலில் ஒரு மெட்டியும் அடுத்த காலில் ஒரு மெட்டியும் தான் இருக்கணும். அப்படி நீங்கள் அதிகமாக போட நம்மளுடைய கணவரோட ஆயுளுக்கும் அவருடைய உடல் நலத்திற்கும் சற்று ஏதாவது ஒரு பாதிப்பு வர நேரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. 7. கர்ப்பிணி பெண்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கோவிலுக்கு செல்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அதையும் விட உக்கிர தெய்வங்கள் இருக்க கோவிலுக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது. சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா 5வது மாதத்துக்கு அப்புறமே கோவிலெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. கோவில்கள்லேயுமே சில கோவில்களில் அனுமதிக்கவே மாட்டாங்க. குழந்தை பிறந்த பிறகு அதற்கப்புறம் குழந்தைக்கு பேர் வச்சு புண்ணியதானம் பண்ணதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கட்டாயம் இருக்குது. 8. பெண்கள் உட்காரும் பொழுது குத்துக்கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது முழுவதுமாக சம்மணம் போட்டு தான் உட்காரணும். அப்படி இல்லைன்னா காலை நீட்டி உட்காரலாம். இப்போ கர்ப்பிணி பெண்களாக நம்ம இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் காலை நீட்டி உட்காரலாம், சம்மணம் போட்டு உட்காரலாம். ஆனால் குத்துக்கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 9. நம்ம இப்போ கோவிலாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் பூஜை நேரத்துலையோ இல்லை காலை பொழுதுலையோ குங்குமம் வச்சுக்கிறோம் அப்படின்னா கிழக்கு திசை பார்த்து தான் நம்மளோட இரு புருவத்துக்கும் இடையில நம்ம குங்குமம் வச்சுக்கணும். திருமணம் ஆகியிருந்தால் நம்ம உச்சி வகுடில் குங்குமம் வச்சுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வச்சுக்கிறோம். 9. பார்த்திங்கன்னா அமாவாசையாக இருக்கட்டும் திவசம் போன்ற நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா முன்னோர்களை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு அந்த கோலம் அனுமதிக்காது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம ஏதாவது படையல் போட்டு விருந்து வைக்கிறோம். அந்த மாதிரியான நாட்களில் பார்த்திங்கன்னா கோலம் போடக்கூடாது அப்படின்னும் ஒரு விஷயம். கடைசியாக 10வது அம்சமாக மிக முக்கியமான ஒன்றாக, அதாவது பெண்கள் நாம் திருமாங்கல்யத்தை அணியும் பொழுது கட்டாயம் மஞ்சள் நூல் கயிற்றில் தான் அதை கட்டி அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் இன்றைக்கி தங்கத்தில் நம்ம சரடா இன்கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த திருமங்கல்யம் கற்ற அந்த இடத்துல மட்டுமாவது கொஞ்சம் மஞ்சள் நூல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கணவனின் ஆயுளுக்கும் இது கட்டாயம் நமக்கு உதவியாக இருக்கும். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கூட இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.